ஓம் சக்தி ஸ்ரீ மகாமுத்துமாரி அம்மன் தேவஸ்தானம் லாடாங் வெலஸ்லி தமிழ் பள்ளிக்கு முன்புறம் தான் இந்த ஆலயமே இருக்குது. முன்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலும் பள்ளியும் பக்கம் பக்கமாக தான் இருக்கும். ஈஸியாக கோவிலுக்கும் போகலாம், அதே நேரத்தில் பள்ளி மாணவர்கள் கோவிலில் போய் சாமி கும்பிடுறது பக்திமயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமைச்சிருந்தாங்க. அந்த ஒரு மெத்தட்டை வந்து ஸ்டில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய வைப்ரேஷன் இருந்துச்சு. இந்த சாயில் எடுக்கும்போது இந்த மரத்துக்கடியிலேருந்து என்னால் அதை உணர முடிச்சு. இந்த கோவில் நிர்வாகத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொண்ணூற்றி 4வது கோயில் அருள்மிகு ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம் லூனாஸ் டவுனுக்கு வந்தீங்கன்னா இந்த முன்னீஸ்வரர் கோயில் வந்து கொஞ்சம் உள்ளுக்கு, அதாவது கடவரிசைக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம். இந்த நிலத்தில், அதாவது கெசட் பண்ண நிலத்தில் இந்த ஐயா வந்து நல்லா உக்கிரமாகவும் சந்தோஷமாகவும் அதே நேரத்தில் நல்லா கம்பீரமாக அமர்ந்திருக்காரு. இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தோமா ஒரு நாகம்மா புத்து இருக்குது. அதை பார்க்கும் போதே அதோட வைப்ரேஷன் வேறு மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கோயில் தலைவர்கிட்ட பேசி ஒரு பிடி மண்ணை கேட்கும் போது அவர் தாராளமாக கொடுத்துருந்தாரு. இதை ஒட்டி மேராயஸ்தே ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்துக்காக ஒரு பிடி மண்ணை கொடுத்த கோவில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அருள்மிகு அன்னை கருமாரியம்மன் ஆலயம் பாயா பசார் டவுனுக்கு வந்தீங்கன்னா இந்த ஆலயத்தை வந்து ஒரு தாமன் நடுவில் பார்ப்பீங்க. அதுவும் எக்ஸாக்ட்லி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். பட் கூகுளில் தட்டி பார்த்தாலே கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். இந்த மேனேஜ்மெண்ட்டை நம்ம கேட்கும்போது இந்த கோயிலுக்கு தானே கொடுக்க போகிறீங்க, தாராளமாக எடுத்துக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல மயில், அதே நேரத்தில் குட்டி குட்டி நாய்கள் அதிகமாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப ஐசோலேட்டட், ஒரு தாமானுக்குள்ளே ஐசோலேட்டடாக இருக்கிற ஒரு கோயில் மாதிரி தான் ஃபீல் பண்ணி. ஸோ இன்னைக்குள்ள ஜேர்னியில் இந்த 3 கோயில் மண்ணு தான் எடுக்க முடிச்சு. நம்மளோட ஜேர்னி இன்னமும் தொடரும். அதே நேரத்தில் எந்தெந்த கோயில் நம்ம எடுக்க போகிறோம் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட்.